பத்ரி மகரிஷி தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ, ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சினம் ஒரு சங்கிலி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனு பாண்டியம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று துரிய தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். துரியம் இன்று தவத்தை சிறப்பாக நடத்திய பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சினம் ஒரு சங்கிலி. நம்ம பிறந்ததிலிருந்து இன்று வரையில ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்துல சினம் கொண்டிருப்போம். அப்போ அதனால ஏற்பட்ட விளைவுகளையும் நம்ம அறிந்திருப்போம். அரிசியை இழுத்து செல்லும் எறும்பிட்ட இருந்து அந்த அரிசியை நம்ம பறித்து விட்டால் அது கூட ஆட்டம் போடுது. சினந்தானே அந்த ஆட்டத்திற்கு காரணம். சினம் சிறு குழந்தைக்கு கூட வருகின்றது. கரு அமைப்பால் உரு அமைப்பு தொடர்ந்து வருவது போல அறிவும் வருகிறது. அந்த அறிவானது நிலை மாறி அடையும் குணங்களும் கூட அதே கருவமைப்பால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என தெரிகிறது. யூகத்தால் இன்னும் முன் சென்று ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுக்கு முன்னிலையில் உள்ள விலங்குகளிடமும் பிராணிகளிடமும் கூட சினம் என்னும் குணம் உண்டு என்பதை நாம் அறிய முடியும். விலங்குகள்ல பெரும்பாலானவை ஒன்றை ஒன்று உயிருடன் பிடித்து கொன்று ஆகாரமாக கொள்ளுகின்றன. அப்போ பிடிப்பட்ட ஜீவனானது தான் அடையும் துன்பத்திலிருந்து விடுபட முயற்சி செய்து அதனை உணவாக கொள்ளுகின்ற ஜீவன் முன்னதை விடாது துன்புறுத்தது. இவ்விதம் ஆரம்பித்த சண்டையிலிருந்தே தான் சினம் என்ற உடல் வலிமையும் உள்ளத்தின் வேகமும் இணைந்து செயல்படும் ஒரு நிலை தோன்றியது. இந்த சினம் சமய சந்தர்ப்பங்களால் கூடியும் குறைந்தும் கருவமைப்பின் தொடர்பால் மனிதனிடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சினம் எழ காரணம் என்னவென்றால் ஆசைக்கு தடை வரும் பொழுது அந்த தடையை உடைத்தெறிய வேண்டுமென எழும் உயிரின் அதிக செலவையே சினம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். அது உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வாகும். போதிய வலுவான சூழ்நிலையில்தான் சினம் எழும். அதுவே பழக்கமாகி அடிக்கடி எளிதில் சினம் எழுந்து கொண்டே இருக்கும். சினம் தன்னையும், அதாவது தன் உடலையும் தன் மனதையும் கேடுறச் செய்கிறது. தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கிய பின்னரும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் சினம். திருவள்ளுவர் சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு. புத்தர் சொல்றாரு, உங்களை கோபப்படுத்துவது ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீங்கள் கோபப்படாமல் இருப்பது உங்களது இன்பமாக இருக்கட்டும். உங்களின் கோபத்தால் அதிகமான தண்டனையை பெற போகிறவர் நீங்கள்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கோபமா இருக்கேன் அப்படின்னா கோபம் வேறு நான் வேறு என்று இரண்டில்லை.
நான் அசல்ல நானாக இருக்கும்போது அங்கே கோபம் இல்லை. நான் கோபமா இருக்கும்போது அங்கே நான் இல்லை. மரத்தால் செய்யப்பட்ட பொம்மையை வைத்துக்கொண்டு மரத்தை நோக்கினால் பொம்மை இல்லை. பொம்மையின் வடிவத்தை நோக்கினால் மரம் இல்லை. மரம் பொம்மை இரண்டையும் நோக்கினால் மரப்பொம்மை என்றாகிறது. இது போலதான் கோபமாக இருக்கும்போது அறிவானது ஆராய்ச்சி நிலையில் விழிப்பு நிலையில் இல்லை. அறிவால் ஆராய புகுந்தால் கோபம் என்பதில்லை. கூர்ந்து நோக்கினால் நான் என்கின்ற தத்துவமேதான் கோபமாக இருக்கின்றது என்பது புலனாகும். மகான் ஒரு கவியில சொல்வாங்க, சினம் அச்சம் இரண்டும் ஓர் மனிதர் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் உட்தீயாகும். சினம் அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சீவன் நிலைகளை நன்குணர வேண்டும் என்று வள்ளலார் சொல்றாரு. அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று இறைவன்கிட்ட வேண்டுறாரு. அப்ப யார்கிட்டலாம் நம்மளுக்கு அடிக்கடி சினம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, மனைவி, குழந்தைகள் அல்லது கணவன், நெருங்கிய நண்பர்கள், சுற்றத்தார், தன்னோட அன்பு கொண்டு தனது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆகியவற்றில் தான் நம்ம அதிகமாகவும் அடிக்கடியும் சினம் கொள்வது வழக்கம். இவர்கள எவருக்கேனும் துன்பம் விளைவிக்காமல் அந்த சினம் தீர்வதில்லை. அப்போ சினம் உடலையும் மனதையும் கேடுறச் செய்து பிறருடைய உள்ளத்தையும் புண்படுத்துது. நாம் தீமை செய்தவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற பண்பாடுடைய மனித சமுதாயத்தில் இருக்கிறோம். அதனால நல்லது செய்பவர்களுக்கும் தீமை அளிக்கும் ஒரு எண்ண வேகம், உணர்ச்சி வேகமுடைய சினம் தேவையில்லை. சினம் கொண்டு செயலில் வெற்றி காண்பது என்பது உயர்ந்த பண்பாடாகாது. எனவே சினத்தை உறுதியாக தவிர்க்க வேண்டும். அன்றாட வாழ்வில சினம் எழுவதற்கான சூழ்நிலைகள் பல உள்ளன. இப்போ உதாரணமா ஒருத்தர் ஒரு பெரிய அலுவலகத்துல பணிபுரிகிறாரு. அவர் ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை தயார் செய்து மறுநாள் ஆபீஸ்ல பிரசன்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப காலையில ஆபீஸ்க்கு புறப்பட்டு அவர் கிளம்பிட்டு மனைவிட்ட சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு. அந்த அம்மா சாப்பாடு ரெடி ஆகல, 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவருக்கு அலுவலகத்துக்கு நேரம் ஆயிட்டுன்னு ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு அலுவலகம் போறாரு. அங்க மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு இவர் ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணணும். அப்பந்தான் அவர் கோபத்துல இருந்ததுனால வீட்டுல இருந்து அந்த ஃபைலை எடுத்துட்டு வராது ஞாபகம் வருது. அப்போ அங்க மேலதிகாரியின் கோபத்துக்கு உள்ளாகி அவமானப்படுறாரு. இப்படிதான் கோபத்தினால பல சம்பவங்கள் நடக்கின்றன. 5 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தா தன்னுடைய வேலையை சிறப்பா செய்திருக்கலாம், நல்ல பெயர் வாங்கியிருக்கலாம், ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். கோபத்தால எல்லாமே வீணா போச்சு. அததான் கண்ணதாசன் ஒரு கவியில சொல்வாரு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதையிடுன்னு சொல்றார். நம்முடைய மகான் ஒரு கவியில சொல்றாங்க, சினமடங்கி அருகுணத்தை சீரமைத்து கொண்டு சிந்தனையை அகத்தவத்தால் உயர்த்தி நின்ற போது மனமடக்கி பேரின்ப எல்லை நிற்க மௌன தவம் 1 மாத காலம் ஏற்று ஆற்ற இனம் பலவாம் எண்ண அலை ஒடுங்கி ஓய்ந்த போது எத்தனையோ தத்துவங்கள் இறைவிளக்கம் பெற்றேன். வளம் போக வேண்டாம், நாம் இல்லறத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே தவத்தை ஆற்றி வெற்றி பெறலாம். அப்ப சினம் கொள்ளல் ஒரு தற்கொலைக்கு ஒப்பாகும் அப்படின்னா அது மிக என்று. சினம் கொள்ளல் ஒரு பழக்கமாகவே கூட மாறி போகுது. அப்போ முதல்ல ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சினம் வந்தால் கூட பிறகு பழக்கத்தின் விளைவாக காரணம் இல்லாமலேயே சினம் வரும். அப்போ சினம் தணிந்த பிறகு இந்த சினத்தின் விளைவை எண்ணி வருந்தினாலும் கூட பிறகு அந்த சினம் வரும்போது அதை நின்று நம்ம தப்ப முடியாது. பாரதியார் ஒரு கவியில சொல்றாரு, நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போதே சாவும் அங்கே அழிந்து போகும், மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே வென்றிடுவீர் மேதினியில் மரணம் இல்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று. பிறன் மீது கொள்ளும் கோபமும் தன் மீது எழும் கோபம் ஆகிய கவலையும் ஒருவர்கிட்ட காணப்படுமானால் அவர் ஆன்மீகத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கவே முடியாது. ஒருவரிடம் எழுந்த சினம் செயல்படவில்லை எனில் அதற்கு தடையாக இருந்தவரை, தடை செய்தவரை தண்டிக்கவோ துன்புறுத்தவோ முடியாத சூழ்நிலையில் எதிரி வலுப்பற்றி இருக்கிற போது அந்த சினமே கவலையாகவும் கண்ணீராகவும் மாறிவிடுது. சிலர் தன் மீதே சினம் கொள்வதும் இயல்புதான். சினம் எழுந்த உடனே அதை வெளிப்படுத்தவில்லையானால்
அது இருப்பு கட்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது வஞ்சமாக மாறுது. சினம் எழும்போதே யார் மேல் எழுந்ததோ அவர்களை மன்னித்து விட்டால் வஞ்சம் கொஞ்சமும் மிஞ்சாது. சினம் எழவோ தேங்கவோ இடமின்றி செய்துவிட்டால் அங்கு கவலைக்கும் வஞ்சத்திற்கும் இடமே இல்லை. விலங்குகளுக்கு சினம் வந்தால் அவை பல்லையும் நகத்தையும் மட்டுமே பயன்படுத்தும். மனிதனுக்கு சினம் வந்தால் கை கால்கள் மட்டுமன்றி அறிவாலும் செயல்படுவாங்க. அது மட்டுமா, அறிவினால படைத்துள்ள அணுகுண்டு உட்பட பல வகை ஆயுதங்களையும் உபயோகிப்பாங்க. ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகின்றதென்று வைத்துக் கொண்டால் அவரது மனைவி, மக்கள் மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கொண்ட முகத்தினர் ஆவார்கள். அவர்களது மன வலிமை குன்றி போகும். தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர்கள் ஆவார்கள். அப்போ அவர்களும் கடுகடுத்த முகமுடையவர்களாகவும் ஆவாங்க. அப்ப எளிதில் அடிக்கடி சினப்பை பயப்படக்கூடிய பலவீனத்தையும் அவர்கள் பெற்று விடுறாங்க. அப்போ அந்த மட்டோட போகுமானா போகாது. சினம் ஒரு சங்கிலி போன்றது, தொற்று நோய் போன்றது என்றும் சொல்லலாம். உதாரணமா, ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை தன் பிடிவாதத்தால் தன் தாயாருக்கு கோபம் ஊட்டுகிறது. அதன் விளைவாக அந்த அம்மா தன் கணவரிடம் எரிந்து விழுறாங்க. அந்த அதிகாரி இந்த கோபத்தோட தன் அலுவலகத்திற்கு செல்கிறார். அங்க போனோன்னு தன் பணியாளர்கிட்ட சிடுசிடுன்னு பேசுறாரு. மனம் புண்பட்ட பணியாளர் அவர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணம் இல்லாமல் கோவித்துக் கொள்றார். அப்ப அந்த பணியாளரின் மனைவி உள்ள குமுறலோட இருக்க சமயத்துல அவங்க குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அம்மாவை நச்சரிக்குது. அம்மா ஆத்திரம் தீர அந்த குழந்தைய போட்டு அடிச்சிடுறாங்க. அப்ப இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்குது. பெரும்பாலுமே தன்னை விட எளியவரிடமே சினம் கொள்வார்கள். வலியவரிடம் சினம் கொள்ள இயலாது. சினத்தை செலுத்துவதற்கேற்ற வாய்ப்புடைய ஒருவர் சந்தர்ப்பம் இருந்தும் சினம் கொள்ளாமல் இருந்தாரென்றால் அதுவே பொறையுடைமை எனப்படுகிறது. இதைதான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் என்கிறார் திருவள்ளுவர். எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் நன்மை விளைவிக்காது என்றால் அடம்பிடிக்கும் குழந்தையையும் நல்லவர்களை ஏமாற்றும் கபடமனம் படைத்த வேலையாட்களையும் எப்படி திருத்துவது? கோபத்தை காட்டினால்தானே அவர்கள் ஒழுங்குக்கு வருகிறார்கள் என்ற கேள்விகள் எழலாம். சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையவே விளையாது என்று காணும் இடத்தில் சினம் தேவைதான். ஆனால் இந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமாக தோன்ற வேண்டும். மற்றபடி அது நமக்கு சினமாகவே இருக்கக்கூடாது. சினம் உதட்டில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சினம் வந்தது போல வேண்டிய அளவு நடிக்கலாம், உணர்ச்சி வேகத்தை காட்டலாம். ஆனா அது போலியாக இருக்க வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, திரைப்படங்கள்ல வரும் வில்லன் நடிப்பாக கதாநாயகன் மேல் சினம் கொள்வது போன்று நடிக்கலாம். ஆனா நடிப்பு சினமே நாளடைவில் பழக்கமாகி என்றும் சினம்பட செய்துவிடும். எனவே நடிப்பு சினத்திலும் ஆழ்ந்து விடாமல் மனம் மட்டும் நீர்த்தளம் போல சமமாக இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவர் சட்டென்று சினவயப்படாதவர் என்றாலும் அடுத்தவருடைய சினம் இவரை சினவயப்பட தூண்டிவிடக்கூடும். இதுவே எதிர்ச்சினம் எனப்படுகிறது. அப்போ கணவர் கொண்ட சினம் மனைவியை தூண்டும். இதனால மனைவி சினம் கொள்கிறார். எதிர் சினம் எழ தன்முனைப்பு தான் காரணமாகும். கணவன் மனைவிக்கிடையே தன்முனைப்பால் சினம் கொள்வது இரண்டு கொக்கிகள் மாட்டிக்கொண்டு ஒன்றையொன்று இழுத்து கொள்ளும் போராட்டம் போன்றது. இதுக்கு முடிவே கிடையாது. இதில் ஒரு கொக்கியாக மனைவியோ கணவனோ இருக்காங்க. இந்த ஒரு கொக்கியின் வளைவை நீக்கிவிட்டால் சிக்கல் இல்லை. நீட்டி விடப்பட்ட கம்பியாக மாறப்போகும் கொக்கி யார்? இரண்டு பேரில் யார் சிறந்த அறிவாளியோ அவங்கதான். அப்போ ஒருத்தர் போய் அல்லாவின் தூதர்கிட்ட கேட்கிறாராம், என்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடுகின்ற ஒரு செயலை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர், நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறினாராம். மைக் டைசன் என்பவர் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர். அவர் 1997 இவருக்கும் இவாண்டர் ஹோலி என்பவருக்கும் இடையே குத்துச்சண்டை போட்டி நடந்ததாம். இவாண்டர் ஹோலி இவர் மைக் டைசன் மண்டையில வேகமா முட்டினாராம். அவர் மண்டையை கொண்டு இவர் மண்டையில. உடனே மைக் டைசனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிட்டான். அதனால கோபத்துல மைக் டைசன் இவாண்டர் ஹோலியின் காதை கடிச்சிடுறாரு. அப்ப எல்லா விளையாட்டிலுமே விதிமுறை உள்ளது. அப்போ இது ஒரு விதி மீறல் செயல். கோபத்தால் அவர் செய்த இந்த செயல் அவருக்கு மேல் உள்ள மரியாதையுமே போயிற்று. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க.
மகான் ஒரு கவியில, பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை, கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாம், ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு, தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணுன்னு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும்னு. இப்ப இனம் என்பது தன்னுடைய வாழ்வில் இணைந்துள்ள உறவினர்களை குறிக்கும். ஏம புனை என்பது பொன் போன்ற தூய்மையான நட்பு அல்லது உறவு என்பதாகும். ஆகவே சினம் என்பது அது யாரை சார்ந்துள்ளதோ அவரை அழித்துவிடும், அவருடன் பிறர் கொண்டிருந்த மேன்மையான உறவுகளையும் துண்டித்துவிடும். சினம் என்பது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. சினத்தின் போது மன அலைச்சுழல் வேகம் ஒரு வினாடிக்கு 25 சுற்று 30 சுற்று 35 சுற்றுன்னு உயருது. அப்போ உடலில் உள்ள ஜீவகாந்தம் மிக அதிகமாக செலவாகும். எனவே உடலில் ஜீவகாந்தத்தின் இருப்பு குறையுது. எடுத்துக்காட்டா ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை ஊற்றி அடுப்புல வச்சு காய்ச்சுறோம். சிறிது நேரம் கழித்து பார்த்தா அது வெப்பத்தால பால் பொங்கி கொஞ்சம் வெளியே சிந்திருது. அப்ப இதனால பாலின் அளவு ஓரளவு குறைஞ்சிருது. அதுபோலதான் ஒருவர் கோபம் கொள்கிற போது அவரது உடலில் உள்ள உயிர் துகள்கள் உடலை விட்டு அதிகமாக வெளியேறுது. உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறினால் திரும்பி வராது, அதுதான் நியதி. அதற்காக சிவவாக்கியர் ஒரு பாடல்ல, கறந்த பால் மடிபுகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா, இறந்தவர் பிழைப்பதில்லை இல்லை இல்லை இல்லையேன்னு சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு சினம் வருகிறதோ அந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிரும். அதனால உடனே இதய படபடப்பு உண்டாகி அதன் மூலமாக உடல்ல எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்தி விடுது. வயிற்றுப்புண் உண்டாகுது, கண்கள் சிவந்து கெட்டு போகிறது, இருதய நோய் உண்டாகுது. சோவியத் நாட்டுல ஒரு உளவியல் அறிஞர் கோபத்தை பற்றி ஆய்வு செய்து சொல்றாரு. கோபப்படுறதுனால உடல்ல ஒரு அமிலம் சுரந்து உணவு செரிக்காது. அந்த உடல்ல ஏற்பட்ட ரசாயன மாற்றம் 24 மணி நேரத்துல மாரடைப்பு வரலாம் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம சினம் வரும்போது நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், முகத்தின் அழகு கெடுது. அப்புறம் உடல் அப்படி நடுங்குது, தடுமாறுது, தன்னையே மறக்க செய்யுது. என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியல. உயிர் ஆற்றல் அதிகமா வெளியேறுது. படபடப்பால நரம்புகள்லாம் பலவீனம் அடையுது. கண் நோய், அடுத்தால நாக்குப்புண், வயிற்றுப்புண், மூலம், மலச்சிக்கல்லாம் வருது. ஒருவர் மற்றவர் மீது சினம் கொள்ளும் போது அவரது மனம் எவ்வளவு வருந்துகிறது. அதுபோலதான் தனது மகள், மகன், வாழ்க்கை துணை இவர்களிடம் சினம் கொள்ளும் போது அவர்கள் மனம் எவ்வளவு துன்பப்படும் என்பதை எண்ணி பார்க்கணும். சினம் கொள்வது பிறருக்கு வருத்தத்தை அளிக்கும் என்பதை அறிந்து கொண்டால் தம்மோடு ஒத்த உறவினர்களை, தனக்கு நலம் செய்பவர்களை வருந்த செய்வது நன்றன்று என்பது தெளிவாகும். அப்ப அந்த வருத்தமே, பிறர் படக்கூடிய வருத்தம் நமக்கு அந்த துன்பத்தை கொடுத்தவருக்கு ஒரு சாபமாகவே மாறுது. அந்த சாபம் துன்பத்தை கொடுக்கும், நோயை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, ஒருவர் மீது சினம் கொள்வது அவரை அவமதிப்பது போல் ஆகும். சினம் ஆணவம், பொறாமை போன்ற குணங்களையும் நாம் கட்டுப்படுத்த தவறியதுதான் மனதின் தகுதி குறைவுக்குரிய அடிப்படை காரணம். மனம் பக்குவமற்ற நிலையில தான் கோபம் எழுகிறது. ஆணவமும் பொறாமையும் ஆழத்தில் அமைந்துள்ள வேர்கள். சினம் என்பது மேலே வெளிப்பட்டு தெரியும் விளைச்சலாகும். அகந்தை என்ற ஆணவத்தை வேருடன் அகழ்ந்து எடுத்தால் மட்டுமே கோபம் என்ற விளைச்சலை தடுக்க முடியும் என்பதை குமரகுருபரர் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதன் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும், எந்த உயரத்துல பறந்தாலும் ஆணவம் மட்டும் வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என்ன செய்வது, வரத்தான் செய்யும். அதைத்தான் யானைக்கும் அடி சுருக்கி விடும் என்று சொல்வாங்க. அப்போ ஒரு முறை தர்ம மகாராஜாவிடமே ஆணவம் எட்டி பார்த்துச்சான். இதை கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது, உடனே இவரை திருத்திடணும் அப்படின்னு திட்டமிட்டாராம் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் திட்டம்படி தர்மரும் கிருஷ்ணரும் மகாபலி மன்னன் அரண்மனைக்கு போறாங்க. மன்னற்ற தர்மரை பற்றி அறிமுகம் செய்யும் போது கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு தர்மர் 500 பேருக்கு அன்னதானம் செய்யும் அன்னதான பிரபு அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் தர்ம மகாராஜா அப்படின்னு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். அப்ப தர்மருக்கு மனதுல ஒரு பெருமை வந்துதான், முகத்துல ஒரு கர்வம் வந்துதான்.
இதை கேட்ட மகாபலி மகாராஜா சொல்றாரு, ஐயோ, இது என்ன கொடுமை! ஒரு நாளைக்கு 500 பேர் சோற்றுக்காக காத்திருக்கிறார் என்றால், இவர் நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாவம் சோறு கூட கிடைக்காமல் தவித்து கிடப்பார்கள் போலிருக்கிறது என்று தர்மரை பார்த்து பரிதாபப்பட்டாராம். இதை கேட்டதும் உச்சியில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்திருக்கு தர்மருக்கு. அப்ப தர்மர்கிட்ட இருந்து ஒரு துளி ஆணவம் இருந்தது, அன்றோடு அது ஒடுங்கியது. அதன் பிறகு தற்பெருமை பேசுவதில்லை, தான் என்ற அகந்தையும் இல்லை. அப்ப எந்த நிலைக்கு யார் உயர்ந்தாலும் தான் என்ற தன்முனைப்பு, அதாவது அகங்காரம் வராமல் இருக்க வேண்டும். அதற்கு தேவை இறையுணர்வும் அறநெறியும். இறை உணர்வும் அறநெறியும் பற்ற பெற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும்னு மகான் சொல்லுவாங்க. கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றாரு, ஆசை கோபம் களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். வள்ளலார் சொல்றாரு, சினம் உள்வேக்காடு, இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் செய்யும். மீசை துடித்தல், கண் சிவத்தல், கைகால் உடம்பு துடித்தல், இதுவும் ஆயுளை நஷ்டம் செய்யும். ஆகையால் எந்த வகையிலும் கோபம் கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம சொல்றோம், பொதுவா நான் எவ்வளவோ பொறுமையா தான் இருந்தேன், எனக்கு சினம் வரக்கூடிய வகையில அவங்க செய்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லி எவருமே தப்பிக்க முடியாது. பொறுமைக்கு வரையறை செய்தோம்னா அதுதான் வஞ்சம். பொறுமை கடலினும் பெரிது என்னும் கருத்து கூட தவறுதான். பொறுமை எந்த அளவுக்கு உள்ளடக்க முடியாது, எல்லை என்பதே இல்லாததான் பொறுமை. திருவள்ளுவர் சொல்வாரு, குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்றார். அப்போ பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் எண்ணிறந்தன. நற்குணங்களின் உச்சத்தை அடைந்தவர்களிடம் சினம் ஒரு கணம் கூட தங்காது. அறவாழ்வு வாழ்பவர்களிடமும் சினம் ஒரு நிமிடம் கூட தங்காது. பொறுமையால் மட்டுமே சினத்தை வெல்ல முடியும். அப்போ ஒருத்தர் கூட செயலை செய்யறாரு, அவருக்கு எதிராக கூட நான் சினம் கொள்ளக்கூடாதா? சினத்தால் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சினத்தால எங்கும் எப்போதும் எவ்வித நன்மையும் வந்ததா இதுவரைக்கும் வரலாறு எதுவுமே இல்லை. தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது. அப்படியின்றி பழிக்கு பழி என்று இறங்கினால் அதுக்கு முடிவே இல்லை. இப்ப சினம் கொண்டு ஒருவர் தனக்கு தீங்கு செய்தால் அவர் மீது உண்மையிலேயே இரக்கம் கொண்டு அவரை வாழ்த்த வேண்டும். அவருக்கு எந்த வகையில் நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையில் நலம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதரிடத்தும் செயல் பதிவுகள் உள்ளடங்கி இருக்குது. அப்ப அந்த பதிவுகள் செயல்படுவதற்கு காலம் ஒன்று உண்டு. என்றோ செய்த தவறான செயலானாலும் அது பதிந்து காலத்தால் முறையாக இயங்கி செயல்படும். அப்போ ஒவ்வொருவரும் அதற்குரிய துன்பத்தை அடைய வேண்டியது இருக்கும். துன்பம் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ விளைந்துதான் அந்த பதிவு வெளியேற வேண்டும். இது இயற்கை நியதி. அப்படி காலம் வரும்போது அந்த இயற்கை வேறொருவரோடு இவரை இணைத்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர் மூலமாக வருத்தத்தை தருகிறது. அப்ப இயற்கையில் எந்த தவறுமே இருக்க முடியாது. இதை உணர்ந்து துன்பம் தந்தவரை வாழ்த்த வேண்டும், இன்பத்திலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் தன்னிடமிருந்த பாவப்பதிவு ஒன்று அவர் மூலமாக வெளியாகிவிட்டது, நீங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அவரை நாம் மனசார வாழ்க வளமுடன் வாழ்த்தணும். இப்படி எண்ணும் போது இன்பம்தான் ஏற்படும். இதைதான் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துறுவது அக்தொப்பதில் என்று சொல்றார். அப்போ தனக்கு பிறிதொருவர் கெடுதல் செய்தாலும் தான் தன் வயம் இழக்கக்கூடாது. தன் வயம் இழந்தால் தானே சினம் வரும். சினம் கொள்ளாது இருந்தால் அதுவே துன்பம் தந்தவருக்கு ஒரு பாடமாகி மீண்டும் இத்தகைய தீங்கு செய்யாமல் இருப்பார். அதனால் சினத்திற்கு அங்கு இடமே இல்லை. தனக்கு துன்பம் செய்தவர் மேல் சினம் கொள்ளாததோடு அவருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் அருள்துறையில் இருந்து பயனில்லை. சினம் ஒழிந்த இடத்தில்தான் பெருந்தன்மை வரும். அதனால்தான் மகான் சினந்தவிர்த்தல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. சினந்தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிக மிக இன்றியமையாதது. ஓய்வாக இருக்கும் நேரத்தில் அமைதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து 1/4 மணி நேரம் துரியதவம் இயற்றி யார் யார் மேல் சினம் வருகிறது என்று ஒரு பட்டியல் தயாரிக்கணும். பிறகு யார் மீதும் அடிக்கடியும் அதிகமாகவும் கோபம் வருதோ அவங்க பெயரையும் எழுதிக்கணும். ஒவ்வொருத்தரா எடுத்துக்கொண்டு அவரிடம் இனி சினம் கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் அவரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தவும் வேண்டும். கோபம் கொள்ளும் ஒருவர் இதுவரை நம் நலனுக்காக மகிழ்ச்சிக்காக என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தால் இந்த அன்பு கொண்ட உறவினர் மீது, நண்பர் மீது நான் சினம் கொள்வது தகாது என்று நம்முடைய மனதில் தோன்றும்.
இவ்வாறு சினம் வரும்போது விழிப்பு நிலையில் என்னை தடுத்துக் கொள்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சமயம் சிறிது மறதியினால் சினம் ஏற்பட்டாலும் சினம் தவிர்ப்பதற்கான பயிற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் சினம் கொள்ள மாட்டேன் என்று அமைதியாகவும் விழிப்பு நிலையிலும் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி பயிற்சி செய்யும் போது சினம் வராது. எப்பொழுதும் வாழ்க வளமுடன் என்று அடிக்கடி எல்லோரையும் மனதால் நினைந்து வாழ்த்தி வந்தால் தனக்கும் பிறருக்கும் இனிமையான தொடர்பு ஏற்படும், அன்பு ஏற்படும், மனமும் செம்மையடையும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, சினம் அச்சம் எனுமிரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதி நுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் என்பார்கள். இப்போ சினமானது ஒரு சங்கிலி தொடர் போன்றது. இப்போ குடும்பத்துல ஒருத்தருக்கு சினம் வந்தால் அது மற்றவரையும் தொற்றிக்கொள்ளும். அப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலம் சினத்தை தவிர்த்தால் ஒவ்வொரு குடும்பமும் அமைதியாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருந்தால் சுற்றம், ஊர், உலகம் என்ற வகையில் விரிந்து உலகம் முழுவதும் அமைதியடையும். எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சினம் அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளலாம். சினம் அரும் இடத்தில்தான் அருள் தோன்றும். மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம் அகத்தாய்வு செய்து சினத்தை தவிர்த்து மனதை வளப்படுத்தி வாழ்வில் எல்லா நலனும் பெற்று சிறப்பாக இன்பமாக வாழ்வோம் என்று கூறி எனக்கு இன்று பேச வாய்ப்பளித்த ஸ்கை யோகா பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க சினம் ஒரு வளமுடன். வாழ்க வளமுடன். சினம் ஒரு சங்கிலி என்ற தலைப்பில் நம் பேராசிரியர் சுயம்புக்கணி பாண்டி அம்மா அவர்கள் மிக அருமையான சிந்தனை உரையை நமக்கு வழங்கினார்கள். சினம் தன்னையும் கெடுக்கும், மற்றவரையும் பாதிக்கும், என் நாட்டையே கூட பாதிக்கும் என்று மிக அழகாக கூறினார்கள். சினம் தற்கொலைக்கு ஒப்பாகும் என்று அறிவியல் பூர்வமாகவும் விளக்கினார்கள். இதற்கு பல திருக்குறளையும் கண்ணதாசன் கவிதைகளையும் மகரிஷியின் கவிதைகளையும் பல கவிதைகளை கொண்டும் உண்மை நிகழ்வுகளை கொண்டும் மிக அழகாக விளக்கினார்கள். அருமையான சிந்தனை உரை வழங்கிய நம் பேராசிரியரை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுயம்புக்கணி பாண்டிய அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உறவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம்.
இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.